ஹலோ ஹாய் நண்பர்களே. ஓகே, ஸோ நான் உங்கள் யோகேஷ். திருப்பியும் ஃபியூஷன் 360 இந்த சேனலில் சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. ஸோ இது முன்னக்குள்ள ட்விட்டர்லாம் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அதுதான் நம்மளை வந்து இன்னும் மெருகேற்றும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு டைஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்கொயர் ப்ளஸ் அதுக்குள்ளே ஒரு சின்ன ரவுண்டு ஒன்று ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும். அது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஒரு டைஸை நீங்கள் உருட்டுறப்ப அது வந்து பந்து மாதிரி உருண்டுக்கிட்டு போகும். ஈவன் தோ அது ஸ்கொயராக இருந்தாலும் பந்து மாதிரி உருண்டுக்கிட்டு போகும். ஸோ அது இன்னைக்கு எப்படி மாடல் நம்ம பண்ண போகிறோம், ஐ மீன் எப்படி டிசைன் பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நேராக டிசைனுக்கு போகலாம். அஸ் யூஷுவல் முதல் ஸ்கெட்ச்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு ஒரு இந்த இந்த பாட்டம் வியூ எடுத்துக்கோங்க, இந்த பாட்டம் பிளேன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாட்டம் பிளேன் எடுத்துகிட்டு ஓகே, இப்போ நம்ம முதல் ஸ்கொயரை டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ரெக்டாங்கிள், சென்டர் ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு ஜஸ்ட் ரெண்டம்லியாக ஒரு இது வரைஞ்சி வைக்கலாம். ஸோ தென் ப்ரெஸ் டி ஃபார் டைமென்ஷன். திருப்பி சொல்கிறேன் டி. தென் இது ஒரு டைமென்ஷன் பண்ணுங்கள் 50. இந்த சைட்டும் ஒரு 50. ஸோ இங்கே நீங்கள் 50 இப்படி கூடன்னு டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஏற்குன்னு இருந்த டைமென்ஷன் கூட கிளிக் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணால் என்ன ஆகும்னா, நீங்கள் என்னத்தை இங்கே மாற்றினாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த சைட்டும் மாறிக்கும். ஆல்ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு 50 வேணும். ரைட். ஸோ அது முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரூட் போங்க. எக்ஸ்ட்ரூட்லேருந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். பட் நான் இங்கே ஒரு புது ஃபியூச்சர் இங்கே சொல்லிக் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இங்கே ஒன் சைட் எப்பவுமே ஒன் சைட் தான் நம்ம பண்ணுவோம். ஓகே, இந்த வாட்டி நம்ம சிமெட்ரிக்கலாக பண்ணலாம். இந்த ஹோல் லென்த் எடுத்துங்க. ஸோ ஹோல் லென்த் வந்து நம்மளுக்கு 50 வேணும். ஓகே, ஸோ அப்படி பார்த்தா நமக்கு ஒரு ஸ்கொயர் இப்போ இங்கே ஒன்று ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஆல்ரைட். ஓகே, இப்போ திருப்பியும் ஒரு ஸ்கெட்ச் போகலாம். ஓகே, இந்த ஃப்ரண்ட் பிளேன் இங்கே இந்த பிளேன் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த பிளேன் ஒன்று எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். ஓகே, ஸோ அந்த பிளேனை கரெக்டாக எடுத்துக்கோங்க. அது வச்சுட்டு இப்போ ஒரு ஸ்பியர் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த ஒரிஜின் பாயிண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ ஹோம் வியூவில் இருந்து பார்த்தா உங்களுக்கு இவ்வளோ சின்னதாக தெரியும். ஸோ டயமீட்டரை வந்து ஒரு 65 வச்சுக்கோங்க. ஸோ ரெட் கலர் இருக்கிறதுனால பயந்துட வேணாம். ஸோ இது கட் பண்ண போகுதுன்னு அப்படின்னு பயந்துட வேணாம். ஈவன் கட் கூட பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம நியூ பாடியாக நம்ம தனியாக வச்சுருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாடிஸ் இருக்குங்க. ஒன்று வந்து ஸ்கொயர் பாடி, ஒன்றுன்னு வந்து இந்த ஸ்பியர் பாடி. ஓகே, இப்போ ரெண்டும் நம்ம எப்படி கலந்து ஒரு டைஸை பண்ண போகிறோம்னு தான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஸோ நேராக மாடிஃபை போங்க. மாடிஃபைல கொம்பைன்னு ஒரு டூல் இருக்கும். அந்த கொம்பைன் டூல் எடுத்துக்கோங்க. அங்கே 2 விஷயம் இங்கே ஒன்று இருக்கும், டார்கெட் பாடி அண்ட் டூல் பாடி. ஸோ டார்கெட் பாடி நம்ம ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஓகே, டூல் பாடியை நம்ம ஸ்பியர் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம இன்டர்செக்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்டர்செக்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு டைஸ் எப்படி கிடச்சிடும். ஆல்ரைட். ஓகே, ஸோ இந்த டைஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர், பட் அதில் ஒரு பந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ உருட்டுனா வந்து அது அழகாக பந்து மாதிரி உருண்டுக்கிட்டு போகும். ஓகே, ஸோ இதான் டைஸோட பேசிக் தியரி இது. ஸோ அது ஒரு ஸ்கொயர், பட் பந்து மாதிரி உருண்டுக்கிட்டு போகிறது தான் அதோட. ஓகே, இப்போ ஒரு டைஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 to 6 நம்பர் இருக்கும். ஒரு சின்ன சின்ன பாயிண்டில் நம்பர் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த நம்பரிங் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஸோ நான் 6லேருந்து 1 வரைக்கும் அப்படி டிக்ரீஸ் பண்ணிட்டு வர போகிறேன். ஸோ அது எப்படி நம்ம செய்ய போகிறோம்னு தான் இப்போ அது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். வாங்க அதை பார்க்க போகலாம். ஓகே, திருப்பியும் ஸ்கெட்ச். இந்த டாப் லைனை எடுத்துக்கோங்க. இந்த இது ஓகே. ஸோ இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா திருப்பியும் ஒரு ஸ்பியர் எடுத்துக்கோங்க. ஸ்பியர் எடுத்து இந்த சென்டரில் ஒன்று வைங்க. ஓகே, டயமீட்டர் 65 ரொம்ப பெருசு. டயமீட்டர் 3 இல்லைன்னா டயமீட்டர் 5. டயமீட்டர் 5 ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் 4 பெட்டராக இருக்குது. ஓகே, 4. சாரி, கட் பண்ண வேணாம், சொல்ல மறந்துட்டேன். கட் பண்ண வேணாம், நியூ பாடியாக வச்சுக்கோங்க. ஓகே, நியூ பாடியாக வச்சுக்கோங்க. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணோம், பேட்டர்ன் போய்ட்டு ரெக்டாங்கிள் பேட்டர்ன் செய்யப்போம். ஆல்ரைட், ரெக்டாங்கிள் பேட்டர்னில்
ஃபீச்சரை செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்ஜெக்டில் வந்து கடைசியாக நீங்கள் எந்த இதை சொன்னீங்க அதை எடுத்துக்கோங்க. டைரக்ஷன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், முக்கியமான விஷயம் கூட. இந்த ப்ளூ கலரும் இந்த ரெட் கலரையும் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ டைரக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ செலக்டட்னு வரும். ஆல்ரைட், ஓகே. ஸோ இப்படி இழுங்க. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சைடு தான் நம்ம இழுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஒன் டைரெக்ஷனில் போய்ட்டு சிமெட்ரிக்கலாக மாற்றுங்க. இப்போ அது ரெண்டு சைட்டு மேலேயும் கீழேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரைட், இப்போ உங்களோட இந்த லைன், இந்த ஏரோவை ரைட் ஹேண்ட் சைடு இழுங்க. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே சைட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு சிமெட்ரிக்கலாக கொண்டு வந்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு ஈக்குவலாக அது இருக்கும். ஓகே, ஸோ இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படி. ஸோ இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் ஒன்றும் உங்களுக்கு வந்து ஒன்றும் அது அக்யூரேட்டாக வேணும்னா இங்கே நீங்கள் ஏதாச்சும் நம்பர் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு இது ஓகே மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு இது ஓகே மாதிரி இருக்குது. ஸோ நான் இதில் விட்டுறேன். ஓகே, ஆல்ரைட். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் நினைப்பீங்க 6லேருந்து ஆரம்பிக்கிற சொன்னீங்க, ஏன் இப்போ இங்கே 3, 6, 9 இருக்குன்ட்டு. அதோட ரீசன் நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து அப்படியே எல்லார் சைட்டுக்கும் நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஓகே, இதுவும் ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 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 மெத்தட். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் இது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ பேட்டர்ன் போங்க. பேட்டர்னில் போய்ட்டு செக்யூலர் பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. ஓகே, ஆல்ரைட். செக்யூலர் பேட்டர்னில் ஃபீச்சர் எடுத்துக்கோங்க. இந்த ஃபீச்சரில் நம்ம செஞ்ச இந்த ஒரு பந்தம் இப்போ இந்த ரெக்டாங்குலர் பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. இந்த ஆப்ஜெக்ட் வந்து செலக்டட் 2ன்னு வரணும். ஓகே, ஆக்சிஸில் போய்ட்டு இந்த ப்ளூ கலரை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட்டாக உங்களுக்கு ஷெடோ மாதிரி தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைட் அது நம்ம செஞ்சது, செகண்ட் சைட், தேர்ட் சைட், ஃபோர்த் சைட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஓகே. இப்போ நம்மளுக்கு மிஞ்சியது வந்து முன்னுக்கும் பின்னாடியும். ஓகே, இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். திருப்பியும் அதே தான் பேட்டர்ன், செக்குலர் பேட்டர்ன் போங்க. செக்குலர் பேட்டர்னில் போய்ட்டு அதே வரிஞ்சுதான் அந்த ரெக்டாங்குலாக பேட்டர்ன் பண்ண இதை எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஆக்சிஸில் வந்து இந்த ரெட் கலர் லைனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே ரொட்டேஷன் வந்து ஆங்கிளில் வச்சுட்டு 90 டிகிரி ஆங்கிளில் குவான்டிட்டி 2ன்னு வைங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இப்படி ஒன்று கிடைக்கும். முன்னுக்கு பேட்டர்ன் பண்ணியாச்சு. இப்போ பின்னாடி ஒன்றும் இல்லை. ஸோ அதே தான் திருப்பியும் பேட்டர்ன், செக்குலர் பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. ஃபியூச்சரில் நம்ம செலக்ட் பண்ணதும் இந்த ரெக்டாங்கிளாக பேட்டர்ன் பண்ணதும் எடுத்துக்கோங்க. எக்ஸிஸில் அதே சிவப்பு கலர். ஓகே, இங்கே ஆங்கிளாக -90, ஏன்னா பின்னாடி இருக்கனால -90 குவான்டிட்டி 2. ஓகே, ஸோ உங்களுக்கு இப்படி வரும். ஆல்ரைட், ஓகே. ஸோ இங்கே தான் நம்ம வந்து ஒரு பந்தையும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாப் கூட இது. ஸோ இங்கே ஜஸ்ட் நம்மளுக்கு 6 பந்து இருந்தால் போதும். ஸோ இந்த இந்த நடுவில் உள்ள பந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஸோ இந்த நடுவில் கீழே உள்ள பந்தை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹைலைட் பண்ணிடும் பாடி நம்பர் எத்தனை அப்படின்ட்டுன்னு. அங்கே போய்ட்டு கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து டிலீட் பண்ணிடாதீங்க. டிலீட் பண்ணால் எல்லாமே அழிஞ்சிடும் இப்படி. ஸோ டிலீட் மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுங்கள். ஓகே, அதே தான் இங்கேயும். ஓகே, ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி பண்ணுங்கள். சாரி, something. ஓகே,
ஸோ இப்படி ரிமூவ் பண்ணிட்டு வரலாம். ஸோ அங்கே 6 பந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ 6 இங்கே இங்கே ஜஸ்ட் நம்மளுக்கு 5 பந்து தான் வேணும். ஸோ நீங்கள் அதே மாதிரி எல்லாத்தையும் ட்ரீம் பண்ணுங்கள். ஆல்ரைட், ஓகே. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் அந்த பால் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி கிடைக்கும். 6, 5, கீழே 4, பின்னாடி 3, இங்கிட்டு 2, இங்கிட்டு சாரி இங்கிட்டு 1. ஓகே, உங்களுக்கு இப்படி கிடச்சிருக்கும். ஆல்ரைட், ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா கொம்பைன் டூல்ஸ் திருப்பியும் பாய்க்க போகிறோம். கொம்பைன் டூல்ஸில் போயிட்டு டார்கெட் பாடி வந்து நம்ம அந்த டைஸ் எடுத்துக்கோங்க. டூல் பாடியை வந்து நம்ம செஞ்ச அந்த இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த இன்டர்செக்டில் கட்னு பண்ணுங்க. ஓகே, இந்த டூல் பாடியை வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு பந்தை ஒண்டி எடுக்க வேணாம். நம்ம வச்சிருந்த எல்லா பந்தையும் லைக் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே கிளிக் பண்ணியாச்சா? எப், எல்லாமே ரெடி. ஸோ ஜஸ்ட் கட் தம். ஆல்ரைட், ஸோ உங்களோட டைஸ் ரெடி. ஓகே, ஸோ இங்கே அழகாக பார்த்தீங்க, இங்கே ஒரே ஒரு பாடி தான் இருக்கும். ஸோ நிறைய பாடி வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருக்காது. இங்கே அழகாக ஒரே ஒரு பாடி இருக்கும். ஸோ இதை வந்து நான் 3D பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபிசிக்கல் மெட்டீரியலை போய்ட்டு பிளாஸ்டிக்கில் எனக்கு ஏபிஎஸ் பிளாஸ்டிக் தான் நான் பாய்க்க போகிறேன். ஸோ ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கில் போய்ட்டு அசைன் பண்ணிட வேண்டி தான். ஓகே, அண்ட் தென் கொஞ்சம் ப்ரெசன்டேஷனுக்கு அழகாக இருக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த டாட் எல்லாத்தையும் நம்ம பிளாக் கலரில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், அப்பியரன்ஸ் ஏ தட்டுங்க. ஏ தட்டுனா அப்பியரன்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ பிளாஸ்டிக் ஒப்பெக் இந்த பிளாக் கலர் இங்கே வச்சுட்டு இந்த பிளாக் கலரை ஃபேஸ் எடுத்துக்கணும். ஃபேஸ் எடுத்துக்கிட்டு இந்த பிளாக் கலரை இதுக்குள்ளே அசைன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் எல்லாத்தையும் இந்த டைஸோட அந்த பாயிண்ட்டை வந்து பிளாக் கலரில் அசைன் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு டைஸ் இப்படி கிடைக்கும். நீங்கள் இதோட கலர் கூட மாற்றிக்கலாம். ஸோ எனக்கு வெள்ளை நான் ப்ரிஃபர் பண்ணுறதுனால நான் வெள்ளை போட்டிருக்கேன். ஸோ டசன்ட் மீன் யூ ஹேவ் டு ஃபாலோ மீ. நீங்கள் தனியாக வேறு கலர் கூட போட்டுக்கலாம். பிகாஸ் உங்களோட யூனிக் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். யாரையும் அப்படியே பார்த்து இருக்கக்கூடாது. ஓகே, நீங்கள் உங்கள் கலரை போட்டுக்குங்க. இதே மாதிரி விட்டுட்டு நீங்கள் நிறைய பேர்த்துக்கு சொல்லி கொடுக்கணும். ஸோ நம்ம ஒரு கம்யூனிட்டியாக ஒரு டிசைனில் பெருசாக வளரணும். அதான் என்னோட ஆசை. ஆல்ரைட், ஸ்டே டியூன். திருப்பி உங்கள் அடுத்த டிசைனில் சந்திக்கிறதுல எனக்கு பெரிய சந்தோஷம். டில் தென், சைன் அவுட் பை யோகேஷ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.